நம்மளுக்கே தெரியாம நிறைய நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்திருப்போம். எஸ்பெஷலி வந்து உமன்ஸ் வந்து நம்மளுக்கே தெரியாது, அது தெரிஞ்சு பண்ணிருக்க மாட்டோம், தெரியாம தான் பண்ணிட்டு இருப்போம். என்னன்னு பாத்தீங்கன்னா, டே 8ஓட ஒர்க் அவுட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஜூம்பா ஒர்க் அவுட் தான் பண்ணிருக்கோம். ஸோ அதோட கேலரி என்னன்னு பாத்திரலாமா? நான் பண்ணது என்னமோ 30 மினிட்ஸ் ஒர்க் அவுட், ஆனா இதுல வந்து காமிக்கிறது 22 தான். ஏன்னு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இங்க பாஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு தெரியாமலே வந்து டச் ஆயிருச்சு. ஸோ இப்போ திரும்ப அதை ஆன் பண்ணோம்னா திரும்ப வந்து இந்த டான்சிங் மோடுக்கு போயிடும். ஸோ அது வந்து நான் சரியா கவனிக்காததுனால 22 மினிட்ஸ் தான் காமிக்குது. நம்ம வந்து 7 டேஸ் வந்து சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எனக்கு வந்து 7 டேஸ்ல வந்து 1 kg கிட்ட வந்து கம்மியா இருக்கு. ஸோ நேத்தோடது வந்து டே 7ல வந்து என்னோட வெயிட் வந்து 74.45. இதே டே 1ல என்னோட வெயிட் வந்து 75.45. கரெக்டா 1 kg வந்து நேத்து கம்மியா இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து இனிமேல் தான் போய் பார்க்க எக்ஸசைஸ்ல முடிச்சுட்டு வந்து வெயிட் பார்க்கும்போது 74.20 இருந்துச்சு. ஸோ நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. நேற்று வந்து 74.45 இருந்துச்சு. கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு வருது. ஸோ இப்போ ஒர்க் அவுட் முடிஞ்சிருச்சு. ஒர்க் அவுட் முடிஞ்சதுக்கப்புறம் ஜீரா வாட்டர் வந்து நான் வந்து ஆற போட்டிருக்கேன். ரொம்ப சூடாக இருக்கிறதுனால தட்டில் போட்டு ஆற போட்டிருக்கேன். அதை குடிச்சிட்டு அடுத்தடுத்து நெக்ஸ்ட் ஒர்க் போய் பார்க்கணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா பப்பாயாவும் 3 பீஸ் வந்து கொய்யாப்பழமும் எடுத்திருக்கேன். இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். டே 8ஓட லஞ்ச் பிளேட் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபிஷ் கறி. இது வந்து ஃபிஷ்ஷோட தலை மட்டும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதனால அது. அப்புறம் வந்து 2 கோதுமை தோசை, வெள்ளரிக்காய். இப்போ மெயினான மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் ஃப்ரை வந்து நான் வந்து ஆயில் ஃப்ரை பண்ணல, ஏர் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். தெரியுதுங்களா? இது வந்து 0 ஆயில் தான், இதுல வந்து ஆயிலே சேர்க்கல. ஸோ இது ரெடி ஆனதும் எடுத்து வச்சு சாப்பிடலாம். உங்ககிட்ட இருந்தா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்துக்கு டீப் ஃப்ரை பண்ணாம தவா ஃப்ரை இருக்கு இல்லைங்க, அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா கேலரிஸ் வந்து இன்னும் கம்மியா இருக்கும். இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து கரெக்டா ப்ராப்பரா டயட் யூஸ் பண்ணிட்டு இருப்போம், எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்போம், எல்லாமே கரெக்டா பண்ணிட்டு இருப்போம். ஸோ இருந்தாலும் நம்மளுக்கு வந்து வெயிட் கம்மியாகாது. அதுக்கான ரீசன் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளுக்கே தெரியாம நிறைய நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்திருப்போம். எஸ்பெஷலி வந்து உமன்ஸ் வந்து வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்மளுக்கே தெரியாது, அது தெரிஞ்சு பண்ணிருக்க மாட்டோம், தெரியாம தான் பண்ணிட்டு இருப்போம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பசங்களுக்கு சாப்பாடு விட்டுருவோம், அவங்க மிச்சம் வச்சாங்கன்னா அவங்க அந்த வச்ச சாப்பாடை நம்ம சாப்பிடுவோம். ஸோ எல்லாத்தையும் நீங்க எடுத்து சாப்பிட்டுக்கிறதுக்கு உங்க வயிறு ஒன்றும் குப்பை தொட்டியில, அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு அவங்களுக்கு தேவையானது அவங்க சாப்பிட்ற மாதிரி நீங்களும் உங்களுக்கு தேவையானதை மட்டும் சாப்பிடுங்க. வேஸ்டா போதும் நீங்க எடுத்து போட்டீங்கன்னா உங்க உடம்பு தான் வேஸ்டா போகும். ஸோ அது ஒரு பாயிண்ட்டுங்களா. இன்னொன்று வந்து மோட்டிவேஷன் இல்லாம இருக்குது. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆரம்பத்துல வந்து ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்னீங்க நான் வரேன், நானும் ஜாயின் பண்றேன் சொன்னீங்க, ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஆனா போக போக பாத்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்றது வந்து 1 2 அந்த மாதிரி பேருங்க தான் ஃபாலோ பண்றாங்க தவிர சொன்னா யாருமே வந்து காணாம போயிட்டாங்க. மோட்டிவேஷன் இல்லாம இருக்கிறது தான் காரணமே. ஒண்ணு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம அதுக்கான ஒர்க்கை வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த வேலை எந்த சாக்கு போக்கு சொல்லாம அதுக்காக நம்ம வந்து ஒரு கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கணும். அதுதான் வந்து ஃபிட்னஸ்ன்றது ஒரு மேரேஜ் மாதிரி தான். அதை நீங்க மேரேஜ் பண்ணிக்கணும். அந்த மேரேஜ் லைஃப்ல எப்படி சீட் பண்ணாம இருக்குமோ அதே மாதிரி ஃபிட்னஸ் லைஃப்லயும் வந்து நம்ம ஒரு கமிட்மெண்ட்ஸ்குள்ள போயிட்டோம்னா அதுக்கு வந்து சீட் பண்ணாம உண்மையா நம்ம உழைச்சணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான பலன் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஸோ செகண்ட் வந்து மோட்டிவேஷன் இல்லாம, தேர்ட் ஒன் வந்து கன்சிஸ்டன்சி. இந்த வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு வந்து கன்சிஸ்டன்சி தான், ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ இன்னைக்கு வந்து கூடும், நாளைக்கு வந்து கம்மியாகும். வெயிட் பொறுத்த வரைக்கும் அப்படிதான். உடனே வந்து நீங்க ஒரு 5-6 வருஷம் சாப்பிட்டு ஏத்தின உடம்ப ஒரே மாசத்துல எப்படி நம்மளால கம்மி பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்க. அது எதுக்குன்னு ஒரு டைம் வேணும். அதனால வந்து அதுக்காக டைம் கொடுங்க, கன்சிஸ்டன்சியா அதுக்காக ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட வெயிட் லாஸை வந்து நீங்க வந்து அடைய முடியும். டயட்ன்றது வந்து நீங்க பட்னியா இருக்கிறது இல்ல, அளவோட சாப்பிடணும். எது சாப்பிட்டாலும் அளவோட சாப்பிடுங்க, அதுதான் முக்கியம். இதுல இருக்கிறதே வந்து குவான்டிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேலரி டெபிசிட்ல இருங்க. இது ரெண்டும் நீங்க பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து உடம்பு கம்மியா ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வேஸ்டா போதும் நீங்க எதுவுமே சாப்பிடாதீங்க. செகண்ட் ஒன் வந்து மோட்டிவேஷனோட இருங்க. உங்களை தவிர உங்களை யாராலையும் மோட்டிவேஷன் பண்ணவே முடியாது. யாரு வேணா இருக்கட்டும், நீங்க உங்களை மோட்டிவேஷனா வச்சுக்கிட்டனாதான் உங்களால வந்து உங்க கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். தேர்ட் ஒன் வந்து கன்சிஸ்டன்சி தான் வெயிட் லாஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா கேலரி டெபிசிட்ல வந்து உங்களோட உடம்புக்கு தேவையான எவ்வளவு கேலரின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய இதுல அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. சோ உங்க மெயின்டெனன்ஸ் கேலரியில இருந்து கம்மியா சாப்பிடுறது தான் வந்து கேலரி டெபிசிட். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க பண்ற மிஸ்டேக் எல்லாம் தெரிஞ்சு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும். கண்டிப்பா தயவு செஞ்சு மோட்டிவேஷனா இருங்க, மோட்டிவேஷனலோட இருங்க. உங்க கோலை வந்து அச்சீவ் பண்றதுல வந்து அது கூட வந்து ஒரு கமிட்மெண்டோட இருங்க. சோ வந்து கன்சிஸ்டன்சி தான் முக்கியம், திரும்பவும் நான் சொல்றேன். சோ அவ்வளவுதான். இப்ப நான் போய் மாடியில போய் நடக்க போறேன். சோ நீங்களும் நடந்துருங்க. சோ நான் சொன்ன மிஸ்டேக் யாராவது பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, மத்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் அவங்களும் இந்த மிஸ்டேக்ல இருந்து வெளியே வந்து ப்ராப்பரான ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னில இருக்கட்டும். சோ இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். நான் அடுத்தடுத்த வீடியோல வந்து உங்களோட எவ்வளவு கேலரி மெயின்டெனன்ஸ் கேலரி எவ்வளவு கேலரி டெபிசிட்ல இருக்கும்போது நீங்க எவ்வளவு சாப்பிடணும்ன்றதை நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னு கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்லி தரேன்.
பண்ணிட்டேன். ஸோ அதுக்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ நீங்க எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப தலைவலியா இருந்ததுனால கொஞ்சமா காஃபி நான் டின்னர் வந்து கட் பண்ணிட்டேன். ஏன்னா காஃபி குடிச்சதுனால எனக்கு பெருசா பசியும் இல்லை. இன்னைக்கான டார்கெட்டான 10,000 ஸ்டெப் வந்து நம்ம நடந்து முடிஞ்சாச்சு. 10,000 ஸ்டெப் நடந்திருக்கோம். அப்புறம் வந்து 642 கேலரிஸ் வந்து பர்ன் ஆயிருக்கு. நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தாங்க உங்களோட சார்ட்டை வந்து எங்களுக்கு காமிங்கன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து 100 days சேலஞ்சிங் எழுதியிருக்கோம். அப்புறம் வந்து இங்க ஸ்டார்டிங் வெயிட் எழுதிட்டு அப்புறம் இந்த பக்கம் வந்து கோல் எழுதியாச்சு. இப்போ வந்து 1 டேல இருந்து நம்ம 100 days வரைக்கும் நம்ம வந்து காலம் மாதிரி போட்டுக்கலாம். ஒர்க் அவுட் அப்புறம் வாக்கிங் ரெண்டுமே எடுத்திருப்பேன். ரெண்டையும் வந்து நம்ம கம்ப்ளீட்னு எழுதணும்னா லாஸ்ட்ல வந்து 100 வரைக்கும் 100 days வரைக்கும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ அது கூட வந்து நான் மார்னிங் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு வெயிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிப்பேன். இதுதான் வந்து சார்ட். அது கூட வந்து இன்ச் லாஸ் அதாவது இன்ச்சஸும் வந்து நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். லாஸ்ட் எண்ட்ல வந்து எவ்வளவு இன்ச்சஸ் வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு இதான் என்னோட சார்ட். உங்களுக்கு வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இதான் என்னோட சார்ட். நீங்க கேட்டீங்க, ஸோ அதனால நான் காமிச்சிட்டேன். நைட்டு டின்னர் நான் எடுத்துக்கல, ஏன்னா காஃபி குடிச்சதுனால நான் வந்து அதை கட் பண்ணிட்டேன். மதியமும் நல்லா வந்து கொஞ்சம் ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டுட்டேன். ஆனா வந்து நான் ஏர் ஃப்ரைல தான் சாப்பிட்டேன். ஸோ அதனால வந்து நைட்டு வந்து அவ்வளவு பசி இல்லை. டின்னர் வந்து நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம டே 8 வந்து நம்ம வந்து நோட் பண்ணிடலாமா? ஸோ அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம டே 8 வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களை நான் டே 9ல பாக்குறேன். பாய்.